ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி ரெசிபி தான். எக் பேஸ்லான 1/2 kg ப்ரௌனி பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக ஃபட்ஜாக இருக்கும் இந்த ப்ரௌனி. செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள். ஈஸியாகவே இந்த மாதிரி பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்குமே ட்ரை பண்ணாத பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே இது செய்ய முடியும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 kg ப்ரௌனி, ஸோ 7 இன்ச்சிலான ஸ்கொயர் டின், அப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் அண்ட் சாக்லேட், மைதா, கொக்கோ பவுடர், அதுக்கடுத்ததாக பேக்கிங் பவுடர், தென் ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 எக்கு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தான் ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ பட்டர் சாக்லேட் ரெண்டையுமே மெல்ட் பண்ண வச்சிடலாம். ஃபஸ்ட்லேயே இதை மெல்ட் பண்ணி ஆற வச்சிடணும், அப்போ தான் பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனேயே பார்க்க முடியும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது மூணையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரௌனிக்கு கிராம் மெஷர்மெண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கிராம் மெஷர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஆல்ரெடி எக்லெஸ் வீடியோ எக்லெஸில் ப்ரௌனி வீடியோ ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 தடவை மாவை நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யணும். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு தடவை கூட நீங்கள் ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், அதுக்காக தான். இப்போ அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ண வச்ச பட்டர் அண்ட் சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நான் ஓடிஜியில் தான் மெல்ட் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். உங்கள் வசதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இது கூட ப்ரௌன் சுகர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஆக்சுவலாக எப்போவுமே எக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறது. இந்த தடவை ஏதோ ஒரு ஃப்ளோவில் தான் நான் ப்ரௌன் சுகரையுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணேன். இருந்தாலும் அவுட்புட் ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை இது போல் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஒயிட் சுகர் பொடிச்சிட்டு தான் சேர்க்கணும். அதையுமே சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அது நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக நம்ம பட்டர் சாக்லேட் ரெண்டுமே மெல்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் நம்ம மாவு பொருட்களை சேர்த்துடலாம். அதையுமே பேட்சஸாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஓவர் மிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ எப்படி வேணாலுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக ஸ்பேச்சுலாவில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் இதை பவுலில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது 7 இன்ச்சு ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். அதோட சைடு பாட்டம் ஃபுல்லாகவே பார்ச்மெண்ட் பேப்பர் தான் போட்டு எடுத்திருக்கேன். எக்லெஸ் ப்ரௌனி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட்டர் பேப்பர் போட்டு ரொம்பவே ஸ்டிக்காக இருக்கும், அது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரௌனி செய்கிறதுக்கு 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டிங் போட்டு தான் வச்சுருந்தேன். நீங்கள் ப்ரௌனிக்கான ஒர்க்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட்டிங் போட்டுட்டு செய்திடலாம், கரெக்டாகவே இருக்கும். இப்போது
30 மினிட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டைமிங் கொடுத்துருந்தேன். அதே 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆனில். ப்ரௌனிக்கு எப்போவுமே டாப் அண்ட் பாட்டம் 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். கேக் ஸ்பாஞ்ச் அப்படி கிடையாது, நமக்கு பாட்டம் ராடு மட்டுமே கூட போதும். இப்போ 30 மினிட்ஸில் வந்து இது செக் பண்ணி பார்த்துடணும். இப்போ வந்து சரியாக பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துடலாம். நானும் 30 மினிட்ஸ் தாண்டி இதை செக் பண்ணி பார்க்குறப்போ உள்ளாடி நல்லா பேக் ஆகலை, லைட்டாக வெட்டாகவே தான் அந்த குச்சியில் வந்து வந்திருந்தது. இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் பாருங்கள், அந்த லைட்டாக லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பேக் ஆகலை. இதே நல்லா ட்ரையாக சின்ன பீசஸாக ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பேக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பேக் ஆகலை. எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் கொடுத்து இதை பேக் பண்ணி எடுத்திருந்தேன். டோட்டலாக இந்த ப்ரௌனிக்கு வந்து 40 மினிட்ஸ் வந்து கரெக்டாக 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. இந்த டைமிங் வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது போல் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததாக வந்து டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப்பில் வந்து இந்த ப்ரௌனி பேக்காய் வந்திருக்கு. இந்த ப்ரௌனிக்கு வந்து மேலே எந்த ஃபில்லிங்ஸுமே போடலை. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டார்டிங்கில் பேக்காய் வரப்போ நல்லா பூரி மாதிரி உப்பி போய் வந்திருக்கும். நம்ம வெளியே எடுத்து வைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்துலையே இது மாதிரி நல்லாவே அது வந்து ஃப்ளாட் ஆகிடும். பட் அந்த கிரிங்கிள் டாப் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் டாப்பிங்ஸ் போட்டு வச்சோன்னா கிரிங்கிள் டாப் வரும், இது போல் நல்லா உப்பி வராது. ப்ரௌனி நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்லைஸ் போடணும். எத்தனை ஸ்லைஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனி வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல்லான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே அவுட்புட் கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்டருக்காக பண்ணதுனால தான் பிச்சு காண்பிக்க முடியலை. பட் இது ரொம்பவே ஃபட்ஜாகவே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து பிளேட்டோட வெயிட் எதுவுமே வராது, எல்லாமே டேர் பண்ணி தான் வச்சுருக்கு. 585 இருந்துச்சு. இது கரெக்டான ஒரு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேயுமே எந்த ப்ராப்ளமுமே வராது. 100% கேரண்டியாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.